நாட்டில் ஊழல் ஆட்சி முறைமையை இல்லாமல் செய்வோம் என அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ள இந்த காலகட்டத்தில் தற்போது சில தினங்களாக யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு மாகாணத்தின் சில மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகளினுடைய ஊழல் தொடர்பான விடயங்கள் தற்பொழுது அதிகம் ஆதாரங்களுடன் பகிரப்பட்டு பொதுவெளியில் அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் முக்கிய அரசு அதிகாரிகள் தொடர்பாக இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் சமூக ஊடகமான முகப்புத்தகத்தில் ஊழல் ஒழிப்பு அணி என்னும் ஒரு கணக்கினூடாக இந்த விடயங்கள் பரப்பப்படுகிறது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இதன் பின்னணியில் உண்மைத்தன்மை எவ்வாறானது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எனினும் இந்த சமூக ஊடக கணக்கினூடாக அரசு அதிகாரிகளினுடைய ஊழல் தொடர்பான விவரங்களை ஆதாரங்களுடனும் அவர்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்களுடனும் பகிரப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலும் வட மாகாணத்துக்கும் உட்பட்ட வகையில் சில அரசு அதிகாரிகளினுடைய ஊழல் தொடர்பாக அந்த அதிகாரிகளை பட்டியலிட்டுள்ளனர். அந்த வகையில் மாகாண காணி ஆணையாளர் அம்பலவான சோதிநாதன், வடமாகாண உள்ளூராட்சி செயலாளர் ராஜேந்திரம் குருபரன், பருத்தித்துறை பிரதேச செயலாளர் சத்தியசீலன், வடமாகாண முன்னாள் ஆளுநர் PSM சார்ல்ஸ், வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் சுரேந்திரன் அன்னமலர், மல்லாவி மத்திய கல்லூரி அதிபர் ஜேசுதானந்தர், முல்லைத்தீவு மேலதிக மாவட்ட செயலாளர் குணபாலன், முல்லைத்தீவு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஜசிந்தன், மடு பிரதேச செயலாளர் ஜேகரன், யாழ்ப்பாண GSMB பொறியியலாளர் மயூரன், ஜோகபுரம் அதிபர் பிரேம்குமார், காணி சீர்திருத்த ஆணைக்குழு பணிப்பாளர் விமலன், கிளிநொச்சி பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் கருணாநிதி, வடமாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் பிரேம்குமார், வவுனியா முன்னாள் உதவி கமநல சேவை ஆணையாளர் விஷ்ணுதாசன், வடமாகாண சிறுவர் பெண்கள் மகளிர் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பரமோதயன் ஜெயராணி, யாழ்ப்பாணம் GSMB ஃபீல்ட் ஆபரேட்டிவ் விசாகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஜெயகாந்தன், கிளிநொச்சி பிராந்திய பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் சுதாகரன், கிளிநொச்சி பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் பரணிதரன், வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர் ஜெனிட்டன் ஆகியோரினுடைய பெயர் பட்டியல் இந்த லஞ்ச ஊழல் தொடர்பாக இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டிருப்பதாக வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் வடமராட்சி மற்றும் வலிகாமம் கிழக்கு கல்வி வலய அதிகாரிகள், கல்வி வலய பணிப்பாளர்கள் தொடர்பாகவும் பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக இந்த கணக்கினூடாக அவர்களுடைய ஊழல் தொடர்பான ஆவணங்கள் விவரங்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த முகப்புத்தக கணக்கு யாருடையது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் இதில் பரப்பப்படும் விடயங்கள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பது கேள்விக்குறியான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆனால் அரசு அதிகாரிகள் மீது இவ்வாறு ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அவை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது அவசியமாகின்றது. இந்த அதிகாரிகள் அரசின் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள். எனவே இவர்களுக்கு அவதூறு ஏற்படும் வகையில் இந்த விடயங்கள் பகிரப்படலாம். எனவே இவர்கள் இது தொடர்பாக தம்மை நிரூபிக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். அத்துடன் இது அவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் ஒரு விடயமாக பார்க்கப்படும். எனவே இவ்விடயம் மிகவும் பாரதூரமானதாக ஒரு விடயமாக காணப்படுகின்ற நிலையில் இவற்றை கவனமாக அணுக வேண்டியதும் போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்வதற்குரிய நடவடிக்கை ஒன்று தற்போது ஏற்பட்டுள்ளது. இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது செல்வம் அடைக்கலநாதன் மீது வழக்கு ஒன்று இடம்பெற்று கொண்டு வருகின்றது. அந்த வழக்கு தொடர்பாக அவருக்குரிய அழைப்பாணை வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட திகதியில் அவர் இந்தியாவில் இடம்பெற்ற அயலக தமிழர் தினத்தில் பங்கேற்றிருந்ததன் காரணமாக அங்கு செல்லவில்லை. அதை உரிய முறையில் இவர் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் அந்த நீதிமன்றம், அனுராதபுரம் மேல் நீதிமன்றம், இவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. என்ன அந்த வழக்கு என்று பார்க்கின்ற போது, அதாவது உள்நாட்டு யுத்தம் இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது இந்தியாவினுடைய அதிகாரம் சட்டபூர்வம் அற்ற ஊடகங்களுக்கு இவர் இங்கிருந்து செய்திகளை வழங்கியுள்ளதாக, உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக விடயங்களை அந்த சட்டபூர்வம் அற்ற சட்டவிரோத ஊடகங்களுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு அது தொடர்பான வழக்கு இடம்பெற்று வந்தது.
இந்த நிலையில் அவர் சமூகம் அளிக்காததன் காரணமாக அவருக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் பிடியாணை வழங்குகிறது. எனவே அந்த பிடியாணையின் அடிப்படையில் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் இவர் தகவல்களை இந்தியாவுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த விடயம் தற்பொழுது பேசு பொருளாக மாறியுள்ளது. அண்மைய நாட்களில் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய பகுதிகளில் கொலை சம்பவம், கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் மக்கள் மத்தியில் அச்சுறுத்தலான சூழ்நிலையை உருவாக்கியது. இந்த நிலையில் தற்போது அதன் பின்னணிகள் வெளியாகி வருகின்ற நிலையில் அது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் இந்த சம்பவங்களுடன் பிரதான சூத்திரதாரிகளாக இருப்பவர்கள் இராணுவ வீரர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவில் சம்பந்தப்பட்ட இருவர் அதில் கைதாகியுள்ளனர். அந்த கொள்ளை சம்பவத்தில் அவர்கள் பிரதான சூத்திரதாரிகளாக இயங்கியுள்ளனர். அத்துடன் மிகவும் பேசுபொருளாக காணப்பட்ட மக்கள் மத்தியில் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் படுகொலை செய்யப்பட்டு 4 காயமடைந்துள்ள அந்த சம்பவம் தொடர்பில் இராணுவ வீரர் ஒருவர் மன்னார் நடுக்குரா பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகிறார். நடுக்குரா பகுதியில் கைது செய்யப்பட்டவர் இராணுவத்தில் இணைந்துள்ள இராணுவ சிப்பாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இராணுவ வீரர்கள் இந்த கொலை சம்பவங்களில் சூத்திரதாரிகளாக பயன்படுத்தப்படுகின்றனர். இராணுவத்திலிருந்து விலகியவர்கள் அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்காமல் இவ்வாறு அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக தமிழர் பகுதியில் நாட்டின் ஏனைய மாவட்டங்களை விட வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம்கள் அதிகளவு காணப்படுகின்றது. இந்த நிலையில் இராணுவத்தினர் இவ்வாறு மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் தமிழ் மக்கள் மத்தியில் மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்பொழுது தெரிவிக்கின்றார், நாட்டில் பாதாள உலக குழுவினரிடம் இராணுவ ஆயுதங்கள் சென்றுள்ளது. இராணுவத்திலிருந்து T-56 ரக துப்பாக்கிகள் 73 துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளது. அந்த 73 துப்பாக்கிகளில் இராணுவத்தினுடைய பிரயத்தனத்தின் காரணமாக தற்பொழுது 38 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஏனைய துப்பாக்கிகள் பாதாள உலக குழுவினரிடமே உள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை அவர் வெளியிடுகிறார். இந்த நிலையில் வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் மக்களுக்கு பாதுகாப்புக்கென கூறி இங்கு இராணுவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அது தற்போது வடக்கு மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களுடைய உயிரை பறிக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற ஒரு ஒட்டுக்குழுவாக இந்த இலங்கை இராணுவத்தினுடைய செயற்பாடு மாற்றப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக வடக்கிலிருந்து இந்த இலங்கை இராணுவம் வெளியேற வேண்டும் என கோஷங்கள் வலுப்பெற்றதுடன் இது ஆதாரபூர்வமாக தற்பொழுது இலங்கை இராணுவ வீரர்கள் கைது செய்யப்படுவதன் காரணமாக இந்த இராணுவ வீரர்களுடைய அகற்றுவது வடக்கிலிருந்து இராணுவ வீரர்கள் வெளியேற வேண்டும் என்ற கருத்து மிகவும் வலுவானதாக தற்பொழுது மாற்றமடைந்து வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பை கணிசமான அளவு தேவையற்ற பாதுகாப்பினை நீக்கி அதனை குறைத்திருந்தார். தற்பொழுது அவர் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய உத்தியோகபூர்வ இல்லங்கள் அது தொடர்பாக ஏற்படும் செலவு தொடர்பாக அதிரடியான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இல்லையெனில் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்துக்குரிய வாடகை, மின் மற்றும் இதர செலவுகள் அரசாங்கம் செலுத்துகின்ற அனைத்தையும் அவர்களே செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தினூடாக அரசுக்கு மிக பெரும் செலவு ஏற்படுகிறது. அவருடைய உத்தியோகபூர்வ இல்லம் வாடகை பெறுமதியின் அடிப்படையில் 46 லட்சம் ரூபாய் பெறுமதியானதாக காணப்படுகின்றது. எனவே மஹிந்த ராஜபக்ச அதில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த 46 லட்சம் ரூபாயை அவர் செலுத்த வேண்டும் எனவும், அத்துடன் அங்கு ஏற்படுகின்ற இதர மின்சார செலவுகள் மற்றும் நீர் மின் கட்டணம் என அனைத்து கட்டணங்களும் அவரால் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் அவர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடுகிறார். குறிப்பாக இவர்கள் மாதாந்த வாடகை செலுத்த வேண்டும் எனவும், இவர்களுடைய ஓய்வூதிய சம்பளத்திலிருந்து 1/3 பங்காக ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் 30,000 ரூபாய் அரசால் வழங்கப்படும் என அவர் குறிப்பிடுகின்றார். அதற்கு மேலதிகமாக எந்த தொகையும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என அனுரகுமார திசாநாயக்க காட்டமாக தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் இந்த கோட்டபய ராஜபக்சவின் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் ஆஜராகியிருந்தார். அதாவது இந்த விடயம் என்னவென்றால், கதிர்காமம் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக 12 அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரதானி முதலில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுகிறார். விசாரணைகளின் பின்னர் ஜோசித ராஜபக்ச அழைக்கப்படுகிறார். அதன் பின்னர் கோட்டபய ராஜபக்ச இறுதியாக அழைக்கப்பட்டார். இந்த கட்டிடத்துக்குரிய கட்டணங்கள், மின் கட்டணம் மற்றும் அந்த வாடகை கட்டணங்கள் ஜி ராஜபக்ச என்ற பெயரில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த ஜி ராஜபக்ச என்பவர் யார் என்பது இப்பொழுது கேள்வியாக எழுப்பப்பட்டுள்ளது. கோட்டபய ராஜபக்சவிடம் விசாரிக்கப்பட்ட போது அது தான் இல்லை, ஜி ராஜபக்ச என்பவர் யார் என்று எனக்கு தெரியாது என அவர் குறிப்பிடுகிறார். கோட்டபய ராஜபக்ச ஜி ராஜபக்ச என்பது யார் என்பது இப்பொழுது கேள்வியாக உள்ளது. அந்த ஜி ராஜபக்ச யார்? அந்த சட்டவிரோதமான கட்டிடம் அவருடையது என்றால் அந்த நபர் யார் என்ற கேள்வி தற்பொழுது பூதாகரமாகியுள்ளது.